பாகுபலி முதல் பாகத்தில் எந்த அளவுக்கு தமன்னாவுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டதோ பாகுபலி இரண்டாம் பாகத்துல அந்த அளவுக்கு தமன்னாவை புறக்கணித்திருக்காங்க அப்படின்றதுதான் உண்மையான விஷயம். இதனால தமன்னாவின் கனவு கோட்டையை கலைந்து விட்டது அப்படின்னே சொல்லலாங்க. பாகுபலி இரண்டாம் பாகத்தை தொடர்ந்து வந்துட்டு தான் இந்திய அளவிலேயே மிகப்பெரிய சினிமா செலிபிரிட்டி ஆயிடுவோம் அப்படின்னு கனவுகளில் மிதந்திருந்த நம்மளுடைய தமன்னாவுக்கு இது மிகப்பெரிய இடியாகவே அமைந்திருந்தது. இதனால வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு வெளியிலலாம் எங்கேயுமே போகாம வீட்டுக்குள்ளேயே அடங்கியிருந்தாங்க நம்மளுடைய தமன்னா. இதைத் தொடர்ந்து தமன்னா குறித்து ஏகப்பட்ட செய்திகள் சமூக வலைதளத்தில் உலா வர தொடங்கி இருக்கு. அதாவது பாகுபலி படத்தில் நடித்ததுக்கு அப்புறமா சின்ன சின்ன ஹீரோ கூட எல்லாம் நடிக்கிறத அவாய்ட் பண்ணி வந்திருந்தாங்களாம் தமன்னா. அது மட்டும் இல்ல, நம்மளுடைய நயன்தாரா மற்றும் த்ரிஷா மாதிரி அவங்கள சுற்றி அமையும் கதைகளை மட்டுமே நடிக்க போவதாக செய்திகள்லாம் வெளியிட்டு இருக்காங்க. கிளாமராவும் நடிக்க மாட்டேன் அப்படின்லாம் வந்துட்டு பல செய்திகள் வந்துட்டு வெளிவந்தது தமன்னா சொன்னதாக. ஆனா தற்போது வந்திருக்க செய்தி வந்துட்டு அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஓரம் கட்டிடுங்க. ஆமாங்க, இதுக்கு முன்னாடி ஜிவி பிரகாஷ் கூட நடிக்கிறதுக்கு தமன்னாவை அப்ரோச் பண்ணப்ப தமன்னா வந்துட்டு இல்ல, என்னால சின்ன ஹீரோ கூட நடிக்க முடியாது அப்படின்னு இந்த படத்தை விட்டு விலகி இருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்கு. ஆனா தற்போது தமிழ்ல அவங்களுக்கு ஒரு படம் கூட இல்லாத காரணத்தினாலும் அவங்களுக்கு முன்ன மாதிரி மார்க்கெட் இல்லாத காரணத்தினாலும் ஜிவி பிரகாஷ் கூட நடிக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிப்பதாக செய்திகள்லாம் வெளிவந்திருக்கு. ஆனா சாதாரணமா இல்லைங்க, முதல்ல இவங்க வந்துட்டு இந்த படத்தில் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அந்த டைரக்டர் வேற ஹீரோயினை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் இப்ப இந்த கதையில நடிப்பதற்காக தமன்னா டைரக்டரோட காலில் விழுந்ததா வந்துட்டு செய்திகள்லாம் வெளிவந்துட்டு இருக்கு. உண்மையிலேயே வந்துட்டு இந்த படத்துல மறுபடியும் என்ட்ரி கொடுக்கறதுக்காக தமன்னா டைரக்டர் காலில் விழுந்தாங்களா அப்படின்றது தமன்னாவே வாய் திறந்து சொன்னா மட்டும் தாங்க தெரியும். ஆனா தமன்னா காலில் தான் விழுந்தாங்க அப்படின்ற செய்திகள் வந்துட்டு தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வந்துட்டு இருக்குங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் இது வந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.